ஹே கைஸ், இன்றைக்கி சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பூட்லோடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைலில் பூட்லோடர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மொபைல் ஷாப் வச்சுருக்க எல்லாருக்குமே. ஸோ இந்த பூட்லோடர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொபைலுக்கு ஏற்ற ஓஎஸோ இல்லை சாஃப்ட்வேரோ போட்டால் மட்டும்தான் அது அலோவ் பண்ணும், அப்படி இல்லைனா அலோவ் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வெர்ஷன் எம்ஐயோட ஓஎஸ் வந்து அதில் இருக்குது, வெர்ஷன் 8 இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 வெர்ஷன் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து எடுத்துக்கும். இல்லை 9 பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கும், 10 பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். அதாவது அப்கிரேட் ஃபைலை வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கும், இல்லைனா அதே வெர்ஷன் உள்ள ஃபைலை போட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கும். ஆனால் டவுன்கிரேட் வெர்ஷனை வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆகாது. ஸோ பூட்லோடர் வந்து தடுத்துரும். ஸோ அப்போ டவுன்கிரேட் ஃபைலை வச்சு நான் ஃப்ளாஷ் பண்ணணும், அப்போ எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா பூட்லோடரை அன்லாக் பண்ணுற டைம் அது. ஓகேங்களா, பூட்லோடரை அன்லாக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூட்லோடரை வந்து அன்லாக் பண்ணுறோம். மற்றபடி பூட்லோடரை அன்லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் வந்து ஃபோனை வந்து ரூட் அடிச்சுதாங்க அப்படின்னு கேட்பாங்க. தட்ஸ் மீன்ஸ் ரூட் கஸ்டமர் யூஸ் போட போகிறேன், சம் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால் பூட்லோடரை வந்து அன்லாக் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பூட்லோடர் அன்லாக் பண்ணி ஃபோனை வந்து ரூட் அடிச்சு தரும். பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதும் ரூட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா பூட்லோடர் அன்லாக் பண்ணிட்டா எல்லா ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ணும், அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அதில் இருக்காது. மொபைல் ஈஸியாக ஹேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வைரஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேட்ரி ஈஸியாக வந்து ட்ரைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அது எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு எல்லா ஆப்புமே வந்து பேட்டரியோட பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் ஒரு ப்ரியாரிட்டியே கிடையாது. இல்லை எது ஒர்க் ஆகணும், எது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகணும், எது ஸ்டாப் ஆகணும்னு எதுவுமே இருக்காது. அதனால் ஈஸியாக வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடும், ஃபோன் டெட் ஆகிறதுக்கும் சம்டைம்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பூட்லோடர் மோஸ்ட்லி எம்ஐயில் வந்து பண்ணுவோம். எம்ஐயில் குளோபல் ஓஎஸ்லேருந்து சைனாவுக்கு மாற்றுறது, இல்லை சைனா ஓஎஸ்லேருந்து குளோபலுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி கஸ்டம் ஓஎஸ் போகிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணுவோம். எம்ஐயை கொண்டு சில மாடல்ஸ்க்கு எடுக்கிறதுக்கும் பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணி தான் நம்ம வந்து அடிச்சுட்டு வந்து எடுப்போம். இந்த சாம்சங் மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரி ஓஎஸ் போடுவோம். ஃபேக்ட்ரி ஓஎஸ் போட்டு எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஓஎஸ் வந்து போடுவோம். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து கஸ்டம் ஓஎஸ் வந்து போடுறீங்க, இல்லை டவுன்கிரேட் ஓஎஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்னா பூட்லோடர் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் வந்து பண்ண முடியும். சில சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இல்லை ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஐ சிஸ்டம் நாட் ரெஸ்பான்சிபிள்ட்டு ஒரு எரர் அடிக்கும். அது வந்து சிபியூ கம்ப்ளைண்ட்னால தான் மோஸ்ட்லி வரும். பட் இருந்தாலும் நீங்கள் சிபியூ ரீபாலிங் பண்ணாலும் சரியாகும். அப்படி இல்லை அப்படின்னா பூட்லோடர் அன்லாக் பண்ணி லோயர் வெர்ஷனில் வந்து ஃப்ளாஷ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களுக்கு பூட்லோடர்னா என்னென்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிக்கோங்க.